ஆஹா, இளநீ கடைக்காரர் மூளையே மூளைதாங்க. ஸ்டார் வச்சு தான் குடிச்சிட்டு இருந்தோம். பட் இது வித்தியாசமா இருக்குது. பப்பாளி தண்டை வச்சு எப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? பப்பாளி தண்டத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்டாவும் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது சொல்றாங்க. பொதுவா நம்ம இளநீ கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த இளநியை வெட்டி அதுல ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை போட்டு நம்ம கிட்ட கொடுப்பாங்க. பட் இந்த இளநீ கடைக்காரர் ரொம்பவும் வித்தியாசமா யோசிச்சிருக்காருங்க. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரக செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்க ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வாங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடிதான் ஒரு இளநீ கடைக்காரர் ரொம்பவும் வித்தியாசமா யோசிச்சு பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கு பதிலா இப்படி ஒரு ஐடியாவை பண்ணிருக்காங்க. நாயனார் தோப்பு பகுதியை சேர்ந்த 35 வயதான செந்தில் அப்படிங்கிற BA பட்டதாரி இளைஞர் தான் 12 வருடமா இங்க இளநீர் வியாபாரம் செய்யறதா சொல்லப்படுது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராவால இந்த உலகத்துக்கும் நல்லது கிடையாது, இயற்கைக்கும் நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரியா வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கு பதிலா இப்பெல்லாம் நிறைய பேர் பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்றாங்க. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பப்பாளியுடைய தண்டையே ரொம்பவும் பக்குவமா கட் பண்ணி அதையே ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. பப்பாளி இலையுடைய அந்த தண்டை சேகரிச்சு சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி ஸ்ட்ரா மாதிரி மாத்தி அதை இளநீர்ல போட்டு கொடுக்கிற அந்த ஐடியா வேற லெவல் தான் இல்ல. வித்தியாசமான இந்த ஐடியாவை பார்த்து நிறைய பக்தர்கள் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிருந்திருக்காங்களாம். பப்பாளி ஸ்ட்ரால இளநீருடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த ஐடியாவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.